நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வுடைய அருள்மழை பொழிந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதற்கு அடுத்த உள்ள வாரத்தில நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றங்கள் எப்படி இருக்கின்றது, அந்த ரமலானுடைய முழு பலனை நாம் அடைந்து கொண்டோமா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தருணத்திலே நாம இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் பழகக்கூடிய நண்பர்கள் அவங்க கிட்ட இருந்து ரமலானுக்கு அப்புறம் சில பேச்சுக்களை நம்மால கேட்க முடிஞ்சது. சிலர் சொன்னாங்க, நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது பாய், என்ன காரணம்? இந்த ரமலான் நின்று தொழுகிட்டே இருந்தேன், வணங்கிக்கிட்டே இருந்தேன், அது அப்படியே என்ன செஞ்சதுன்னா பழக்கமாகி தூக்கம் வரல அப்படின்னாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னாரு, மதியானம் பசிக்கவே மாட்டேங்குது, காலையில சாப்பிடுறேன் சாயங்காலம் தான் சாப்பிடுறேன், வயிறுலாம் அடைச்சா மாதிரி இருக்கு பாய் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அந்த நோன்பு என்பது உடல் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு சட்டை 42 பாய், பீரோல 40 நம்பர் சைஸ் ஒன்று இருந்துச்சு, நான் போடவே மாட்டேன், இப்ப எடுத்து போட்டு பார்த்தா பக்காவா இருக்கு பாய் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, உடம்பு 42ல இருந்து 40க்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, பரிணாம வளர்ச்சி பெற முடியாதுல, பரிணாமத்தை கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு போல. அப்ப உடல்நில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மனிதன் என்பது வெறும் உடல் மட்டுமல்ல, உடலும் மனமும் சேர்ந்தவன் தான் மனிதன். இந்த மாற்றம் ரமலானுக்கு அப்புறம் செய்த அதனுடைய தாக்கம் இருக்கின்றது. ஆனால் உள்ளத்தளவில இந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதைத்தான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அல்லாஹ்வும் நமக்கு அவனுடைய உள்ளங்களை தான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, அது செகண்டரி தான், இரண்டாம் பட்சம் தான். அல்லாஹ் எதைத்தான் பார்க்கிறான்? நம்முடைய உள்ளங்களை கவனிக்கிறான். அப்புறம் ரமலானுக்கு அப்புறம் நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்கிறது, வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலோ அல்லது மார்க்கத்தினுடைய வரம்புகளை பேணக்கூடிய விஷயத்திலோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலோ நம்முடைய உள்ளத்தில அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத சகோதரர்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. எதற்காக ரமலானில மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள்? ரமலான் முடிந்த பின்னால் ஏன் கூட்டம் கூட்டமாக போகிவிடுகின்றார்கள்? ஏன் பிறந்தோன்னு தெரியல, ஏன் சாகரோன்னு தெரியல, ஏன் வாழ்றோன்னு தெரியல. இப்படி தெரியாத ஒரு வாழ்க்கை மனித சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. இது நம்ம பொதுவாக அடிக்கடி பயான்களை சொல்லுவோம். இது தெரியாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. மனிதன் என்பவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கின்ற காரணத்தினால், அந்த சிந்தனை தான் அவனுடைய சிறப்புக்கும் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் இப்படி மனித சமுதாயம் ஏன் எதற்கென்று தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதிலிருந்து விலக்கு பெற்று நான் ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவன் என்று முஸ்லீமாக இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்குள் எழுகின்ற பல கேள்விகளுக்கு இஸ்லாம் பதிலை வழங்குகின்றது. நீ ஏன் பிறந்த, ஏன் சாகிற, இந்த வாழ்க்கை எதற்கு, ஒரு மரணம் எதற்கு, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எதற்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிக தெளிவான பதிலை சித்தாந்த ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம், நம்மில் சிலரோ பலரோ ஒரு சாரார் ரமலானில எதற்காக வந்தார்கள், எதற்காக போனாங்க அப்படின்னா, இத உளவியல் ரீதியா சில பேர் பகுப்பாய்வு செய்து சொல்றாங்க. இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி, கூட்டமாகவே வருவது கூட்டமாகவே போகுவது என்று சொல்வார்கள். நீங்க கூட அடிக்கடி இந்த தமாஷை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தன் அவனே என்ன செய்யறானா, ஒரு புரளிய கிளப்பி விடுறான். ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு தங்க காசு தராங்க அப்படின்னா ஊரே என்ன செய்யுது, கொஞ்சம் முதல்ல 4 பேர் ஓடுறான், அப்புறம் அந்த 4 பேர் ஓடுறத
10 பேர் ஓடுறத பார்த்து 100 பேர் ஓடுறா, ஊரே ஓட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இவனுக்கே டவுட் வந்து இவனும் பின்னாடி சேர்ந்து ஓட, ஒரு கொடுக்குறானுங்களோ அப்படின்ற எண்ணத்தை அந்த புறையை கிளப்பி விட்டவனுக்கே ஏற்பட்டுருச்சு. இது வந்து மனிதனுடைய இயல்பு. அப்ப ரமலானில நம்மை சுற்றி என்ன செய்யுதுன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் பொழுது அந்த மாற்றத்துக்கு என்ன செய்யலாம், மனிதன் வந்து அடாப்ட் ஆகி அதை உள்வாங்கி கொண்டு அவன் தொழுகையை நோக்கி வந்தான். தொழுகைக்கு வர்றது அவனுக்கு ரொம்ப எளிமையாகவும் இலகுவாகவும் வணக்க வழிபாடு கடுமையான ஆர்வமா இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்பீக்கர் கேட்கலன்னு வைங்களேன், வழக்கமா ஒரு தொழிலாளிலாம் அமைதியா தொழுது போயிடுவாங்க. புதுசா வந்தவங்க செய்யலாம், ஒரு பள்ளி வாசல நீங்க ஸ்பீக்கர் எல்லாம் ஒழுங்கா வைக்க மாட்டீங்களா அப்படின்னு பொங்கி கத்துவார். அது நம்மளே பல பள்ளிகள்ல வந்து பார்க்கணும். படிக்கட்டுல தூசியா இருக்கு, பள்ளி வாசல்ல படிக்கட்டுல தூசியா இருக்கலாமா, அவருக்கு வர நம்மளே ஆச்சரியமா இருக்கு. பெயர்பட்ட இறையச்சம் அல்லாவுடைய பள்ளி வாசல பாதுகாக்கிறதுல பேணுறதுல இப்படி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டானே அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷம் தான் வருவார். நாங்க ஒரு மாசத்தோட என்ன செஞ்சோம், பால் பொங்கி ஊத்துற மாதிரி அவருடைய ஈமானும் பொங்கி வடிந்து விடுவதை நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, யாரை குறித்து பேசுவது இங்கு நோக்கம் அல்ல, அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்ப வந்து கூட்டமாக வருவதும் கூட்டமாக செல்வதும் அதற்குண்டான காரணத்தை அவர்கள் ஐயா எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற காரணத்தை உணராமல் இருப்பதை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னது எதற்காக, அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையச்சமுடைய மக்களாக ஆகுவதற்காகத்தான். அப்ப அந்த இரையச்சம் என்கின்ற ஒன்றை இந்த ரமலானிலே நாம் பெற்றுக்கொண்டோமா, பெற்றுக்கொண்டோம் பெறவில்லை என்பதை எது வெளிப்படுத்தும், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல உள்ளதோ நானோ என்னுடைய உள்ளத்தில் உள்ளதோ நீங்களோ பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்முடைய வேலையும் இல்லை. அந்த இறையச்சத்தை அளவிடக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். ஆனால் செய்யக்கூடிய செயல்களை கொண்டு என்ன செய்யுது, ஒரு சமுதாயத்துக்குள்ள இறைச்சம் வந்ததா வரலையா அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியும், ஓரளவுக்கு உணர முடியும். இப்ப ஃபஜ்ர் நேரத்துல இப்ப நம்ம மர்கஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 எல்லா மாடி என்ன செய்யணும் ரொம்ப வலியும், கீழே ஃபுல்லாகி செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகி தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகி. சில பேர் வந்து கேட்பான், பாய் பாய் இருந்தா கொடுங்க பாய், வெளியாவது வச்சு தொழுதுக்கிறேன். அப்ப அந்த தொழுகையில ஒரு கடுமையான கூட்டம் வருது. அப்ப நமக்கு என்ன தெரியுது, இறையச்சம் வந்திருக்கு. அப்புறம் என்னாவது ரமலான் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சப்பு 2 சப்பு 4 சப்பு, இது சேப்பாக்கம் மட்டும் இல்ல, தமிழகம் மட்டும் இல்ல, அகில உலகத்திலே அப்படி இருக்குதோன்னு தோணக்கூடிய அளவுக்கு கூட்டம் குறையுது. அப்ப உள்ளத்திலே ஏற்பட்ட இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக தொழுகைக்கு வராங்க, அந்த உள்ளத்துல ஏற்பட்ட இறையச்சத்துடைய குறைபாடாக தொழுகையை விட்டு போயிடுறாங்க. அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியுமா என்றால் வெளிப்படையா பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரியுது. வரக்கூடிய ரமலான்ல வராங்கல்ல, நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான நல்ல எண்ணங்களோட தான் அந்த சகோதரர்கள் வராங்க. அவங்க யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை பெற்றணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று பல நல்ல எண்ணங்களோடு வந்தார்கள். ஆனா அவர்களால் ஏன் நிற்க முடியவில்லை அப்படிங்கறத நாம கவனிச்சு பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இங்க ஏதோ ஒரு திசை திருப்புதல் இங்க வந்து நடத்தப்படுகின்றது. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில உதாரணங்களை பார்த்துட்டு நாம அதுக்குள்ள வந்து போகலாம். ஒரு தந்தை இருக்காரு, அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பெரிய நிறுவனத்தை மகன்கிட்ட வந்து ஒப்படைக்க தயாரா இருக்கிறார். பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒன்றை, மகனை நான் கட்டி காப்பாத்தி ரத்தம் சிந்தி வேர்வையை சிந்தி இந்த பெரிய நிறுவனத்தை உருவாக்கினேன், இந்த கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இதை நீ பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ள சில தகுதியும் திறன்களும் இருக்க வேண்டும். அதனால நீ என்ன செய்யனாங்க, ஒரு MBA முடிச்சு உன்னோட BBA சேர்த்து விடுறேன், நீ போய் என்ன செய், ஒரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக நீ படிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி ஒரு நிறுவனத்தை நடத்துறது அதுக்கு சார்ந்து அனுப்புவாரு. அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு படிப்பு கல்வி ரீதியா உள்ளவர் அதுக்கு சார்ந்த ஒன்றிலே அனுப்புவார். பெரிய எலக்ட்ரிக் கம்பெனினா எலக்ட்ரிஷியனுக்கு படிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி அவர்கள் சார்ந்த துறை ரீதியாக பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தயார் செய்வாங்க. ஒரு பெரிய ஆணிமார்க்கர் வைங்களேன், நம்ம கற்ற இந்த கல்வி நம்ம பிள்ளையும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு தயார் செய்வாங்க. எப்படி ஒரு மாம்பட்டை வந்து அந்த மாமரத்திலே அதோடைய விதைகளை மாமரமாக எப்படி வருதோ அந்த தந்தையுடைய சிந்தனையை பிள்ளைகளுக்கு கடத்தக்கூடிய முயற்சியை பெரும்பாலும் செய்வார்கள். அதை நீங்க சமுதாயத்துல நல்லா கவனிச்சிருக்கலாம். அவர் IAS அந்த பிள்ளை IAS ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளையை பொறுத்தவரை என்ன ஆகுவாங்கன்னா அவங்களுடைய மனநிலைகள் அது மாறிக்கொண்டே இருக்கும். அதை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா தெரியாது. இப்ப கல்லூரியில கொண்டு போய் சேர்த்து விட்டாச்சு, அவர் படிக்கிறார். படிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் வேற ஏதாவது உள்ள டைவர்ட் ஆகிறார், ஒரு காதல் வலையில விழுகிறாரு,
அப்புறம் அந்த காதல் ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆனதுக்காக போதைக்கு போறவங்கலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு காரணமா சொல்லுவாங்க. அவர் பொண்ணை லவ் பண்ண அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தாங்க முடியல. அப்ப என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான், ஒரு 4 நாளைக்கு என்ன செய், நீ வந்து இந்த கஞ்சா அடிச்சனா உனக்கு எல்லாமே சரியாயிடும், அப்புறம் நீ சரியாயிடலாமா. அதை விட மோசமான ஒரு பழக்கத்துக்குள்ள அதுக்கப்புறம் போய் அடிமையாக ஆகுறாங்க. இப்படி மகனை ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடு தந்தை எடுத்த முயற்சி அங்கே பல நேரங்கள் என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகக்கூடிய காட்சி நாம வந்து பார்க்கிறோம். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவன் வேற ஒன்றை என்ன செஞ்சுட்டான், கூப்பிட்டது, பேசினது, சொன்னது, அறிவுரை சொன்னது, ஒரு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்பதை கூட்டிட்டு போய் அந்த இளைஞனை வந்து அலுவலகத்தெல்லாம் காட்டி, ஃபேக்டரியை காட்டி, இதுக்கு நீ தான் எம்டி, நீ தான் சிஇஓ, உனக்கான தகுதி எப்படி இருக்க போகுது பாரு என்ற அனைத்தையுமே என்ன செஞ்சாச்சு காட்டி, அவனும் ஏற்றுக்கொண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தந்தையை, நீங்க ஒரு அழகான வாழ்க்கை எனக்காக வச்சிருக்கீங்க, நீங்க காட்டுற வழிகாட்டுதபடி நான் நடந்துக்கிறேன்ட்டு போனவன் அங்க போய் நினைச்சான் ஒரு காதல் வழியில சிக்கி சீரழிஞ்சி வாழ்க்கை நாசமாகி போய் போதைக்கு அடிமையாகி போய் தண்ணி அடிச்சு சண்டை போட்டு காலேஜை விட்டு நின்று இப்படி ஒரு நிலையில் அவன் சீரழிந்து விட்டான் என்று சொன்னால் இப்ப அந்த நிறுவனத்தை அவங்க கையில ஒப்படைக்க முடியுமா? முடியாது. தந்தை கொடுக்கவும் மாட்டார். அப்ப இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்னால் ஆதமுடைய முதுகுந்தண்டிலிருந்து அல்லாஹ் செய்யறான், உயிர்களை எல்லாம் படைச்சிட்டு அல்லாஹ் கேட்கிறான், நான் தான் உன்னுடைய இறைவன்றதை ஏத்துக்கிறியான்னு கேட்கிறான். நான் தான் உன்னுடைய இறைவன் என வணங்குற அல்ல ஆர்டர் போடல, நான் தான் உன் இறைவன் இதை ஏத்துக்கிறியான்னு கேட்கிறான். ஏன்னா இவன் சுய நிர்ணயம் கொடுக்கப்பட்டவன், அறிவு கொடுக்கப்பட்டவன். அவன் என்ன செய்யறான், இறைவா நீதான் வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொண்ட நம்மளால ஏற்றுக்கொண்டவர்கள் தான். சரி அப்படியா, சரி போ. அல்லாஹ் அந்த உலகத்துக்கு என்ன செய்யறான், அனுப்பி ஒரு தந்தை நம் மீது காட்டுகின்ற அன்பை விட, பாசத்தை விட, நேசத்தை விட அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கக்கூடிய அன்பும் நேசமும் சாதாரண ஒண்ணு இல்லை. அல்லாஹ் மனுஷனை படிச்சு அப்படியே என்ன செய்யல, உலகத்துல விட்டு விடாம அவனுக்கான பல வழிகாட்டுதலை அல்லாஹ் வந்து அனுப்பி இருக்கின்றான் வேதங்கள் மூலமாக. அந்த வேதத்தின் அடிப்படையில் எப்படி வாழணும், ஏன்னா ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன் ஒன்று இருக்கு. ரூல்ஸ்ங்கிறது வந்து எழுத்துல இருக்கும், ரெகுலேஷன்ங்கிறது நடைமுறைக்கு வரணும். அப்ப இது நடைமுறைப்படுத்தும் போது என்னென்ன எரர்லாம் வரும் அப்படிங்கறத நீ தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்யறாங்க, அந்த ரூல்ஸை பின்பற்றக்கூடிய, சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி அதை பின்பற்றி காட்டி இப்படிதான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பிட்டான். அப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு இந்த மார்க்கத்துக்கு வழிகாட்டுதலாக கொடுத்து அனுப்பிய பின்னால் ஒரு சமுதாயம் ஏத்துக்கவே அவங்களை விட்டுருங்க, அவங்க இல்லை. அதை ஏற்றுக்கொண்ட நாம் அதிலே மேலும் உறுதியாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு பயிற்சியை நமக்கு தர நாடுகின்றார். நீ என்னதான் ஏத்துக்கிட்டாலும் நீ பழகின, உங்க அத்தாவும் அப்படிதான், நீங்களும் அப்படித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்யற ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புறான். அனுப்பும் போது என்ன சொல்றான் அல்லாஹ், ஒரே ஒரு கட்டளை தான் சொல்றான், இந்த மரத்தை நீ நெருங்காத அப்படிங்கிறது எவ்வளவு எளிமையான கட்டளை. உதாரணத்துக்கு வைங்களேன், சேப்பாக்கத்துல எந்த வேணாலும் போய் டீ குடிச்சுக்குப்பா, இந்த முனையில ஒரு கடை இருக்கு அங்க மட்டும் டீ குடிக்காத அப்படிங்கிறான்னு வைங்களேன். இந்த கட்டளை எப்படி இருக்கு, எங்க வேணாலும் குடிச்சுக்க, ஃப்ரீ தான், நீ காசுலாம் தர வேண்டாம். நீ மசாலா டீ குடிக்கிறியா, இஞ்சி டீ குடிக்கிறியா, இல்ல காபி குடிக்கிறியா, ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க. டீ மட்டும் இல்ல, ஏதாவது சாப்பிட்டுக்க, எல்லாமே ஃப்ரீ உனக்கு. எங்க வேணாலும் போய் சாப்பிடு, தமிழ்நாடு ஃபுல்லா சாப்பிடு, உனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு கடைக்கு போகாதங்கிறான்ல. இது கஷ்டமா ஈஸியா? ஈஸி தானே. இந்த ஈஸியான கட்டளையை பத்தி, அவர் மீறதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு விஷயம். அது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உத்தரவை மறந்து விட்டாருங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உத்தரவை மறந்ததுக்கு காரணம், அந்த உத்தரவை மறக்கடித்ததுக்கு எது காரணமாக இருந்திருக்கும்? அவர் சுகபோகங்கள் என்ன செய்யறாரு, அனுமதிக்கப்பட்ட ஒன்றுக்குள்ளேயே அவருடைய வாழ்க்கை போகும்போது இந்த அருளை கொடுத்தவன் யார், அல்லாஹ் யார், அவனுடைய உத்தரவு என்ன அப்படிங்கறத ஷைத்தான் என்ன செய்யறான், மறக்கடிக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி ஏற்பட்டதோ, இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், பல நியமத்துகளை, அருள்களை வந்து புரிந்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் புரிந்த அந்த நியமத்துகளை, அருள்களை பல வகையில நாம மறக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு ஒரு பயிற்சி திட்டத்தை தரான். அதுல நீ என்ன செய்யாத, உலக வாழ்க்கையில நீ மூழ்கி இருக்காத, நீ இந்த பக்கம் வா என்று மனிதர்களை அல்லாஹ் செய்யறான். தொழுகையின் மூலமாக பயிற்சி தரான், நோன்பின் மூலமாக பயிற்சி தரான்,
அந்த பயிற்சியை நாம பெற்றுக்கொள்கிறோம். ஒரு மாத காலம் அந்த சிஸ்டத்துக்குள்ள நாம இருக்கிறோம். பிறகு நாம் எதில் அதிலிருந்து திசை திருப்பப்படுகின்றோம் என்று சொன்னால், வாழ்க்கை என்கின்ற ஒன்று இருக்குல்ல, எங்க சுத்தினாலும் ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை என்பது உண்மையாகவும் இருக்கு. அங்கே பசிங்கிற ஒண்ணு இருக்கு, அங்க பட்டினிங்கிற ஒண்ணு இருக்கு, அங்க மனைவின்னு ஒண்ணு இருக்கா, அங்க பிள்ளைன்னு ஒண்ணு இருக்கு, அவங்களை பராமரிக்க பொருளாதாரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு கடன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு வாடகைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நாம் போகணும் ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் உழைக்கணும் ஒண்ணு இருக்கு. இவ்வளவும் இருக்கிற காரணத்தினால் அதையெல்லாம் விட்டுட்டு வந்தவன் திருப்பி அதுக்குள்ள முகம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே இதை மறந்து விடுகின்றான். எதை மறந்துடுறான்? எந்த இபாதத்து, எந்த வணக்கம், எந்த வழிபாடு, எந்த அல்லாஹ்வை நெருங்குவது, எந்த மறுமைக்காக போகுவது என்பதை நோக்கி வந்தானோ, எந்த குர்ஆனை நோக்கி வந்தானோ, குர்ஆன் கையுமாக இருந்தானோ, அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து விடுவதை நாம பார்க்கிறோம். அதுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியே ஒரு மனிதனாக இருந்து பார்த்தா கரெக்டாவும் இருக்கும். பாய், அதுக்குன்னு குர்ஆன் பள்ளிவாசலே உட்கார்ந்தா கடையை யார் பாய் பாப்பா? இந்த கேள்வி எப்படி இருக்கு? இதோ வரலாம் பாய், ஒரு மாசம் பொருளாம் கொள்ளலாம், அப்படியே தொண்டுகிட்டே போயிட முடியுமா? தீனும் தான் இருக்கணும், துனியாவும் தான் இருக்கணும். இது எப்படி இருக்கு இந்த ஸ்லோகம் உங்களுக்கு கேட்கறது? ஒரு இளைஞன் தொழுவ வந்தான்னு சொன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்க? டேய், எதுவும் ஒரு அளவோட வச்சுக்கிடாம்பா. எதுல அளவு வேணுங்கிறாங்க? அப்படியே ஜமாத்து நாசமா போயிடாதா, அது ஒரு போதம்பாங்க. எது? அவன் தாவா பணிக்கு வருவதோ, ஜமாத்துக்கு வருவதோ, அதையே என்ன செய்வாங்கன்னா வீட்டுல கண்டிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம பார்க்கலாம். இப்படி எல்லாம் சொல்லி என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்க்கைன்னு ஒரு இருக்கு, அந்த வாழ்க்கைக்கு நீ என்ன செய்யணும்? பாடுபட்டுதான் ஆகணும், உழைச்சுதான் ஆகணும், கஷ்டப்பட்டுதான் ஆகணும் போது இது பளிச்சுன்னு ஆயிருது, இது மங்களாக ஆகிவிடுகின்றது, மயக்கப்படுகின்றது. இதுதான் அவனுக்குள்ள நடக்கக்கூடிய யதார்த்த நிலை. எப்படி ஒரு தகப்பன் பிள்ளையை கொண்டு போய் கல்லூரியில படிப்பதற்காக சேர்த்த பின்னால் அந்த படிப்பதை எப்படி ஒரு பெண்ணு கவனத்தை திசை திருப்பி விடுகின்றாலோ, ஏறக்குறைய மறுமை நோக்கிய பயணத்திற்காக நீ தயாராயிட்டு வான்னு சொல்லிதான் அல்லாஹ் நம்மளை இங்க அனுப்பியிருக்கான். இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லப்பா, கொஞ்ச நாள் போ, என்னுடைய உத்தரவுப்படி வாழ்ந்துட்டு வா என்று அல்லாஹ் அனுப்பிய இந்த வாழ்க்கையில, அதனாலதான் குர்ஆன் முழுவதும் நீங்க எடுத்து பாருங்க, மீளுமிடம் உங்களுக்கு இருக்கு, மீளுமிடம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப இது தங்குமிடம் தான். இந்த தங்குமிடத்திலிருந்து மீளுமிடத்தை நோக்கி நீங்கள் வர இருக்கின்றீர்கள் என்பது குர்ஆன் நெடுகிலும் நாம பார்க்க முடியும். இப்ப நாம என்ன செய்யறோம்? அந்த மீளுமிடத்தை நோக்கி செல்லுகின்ற வாழ்க்கைக்குள்ள போவதற்கு பதிலாக நம்ம அத்தாவுக்கு என்ன ஃபார்முலாவை சொன்னானோ சேம் அதே ஃபார்முலாவை சைத்தான் நம்மகிட்ட சொல்றான். நீங்கள் நிலையாக இருந்து விடுவீர்கள். இந்த உலகம் இருக்குல்ல, இது நிலையானது. எப்படி அவருக்கு அங்கடி நிலையாக இருக்கணும்னு சொன்னா இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னானோ, இந்த உலகம் நிலையானது. அதற்கு நீ ஓடிதான் ஆகணும், அதற்கு இதை செஞ்சுதான் ஆகணும். இங்க தொழுகை, இபாதத்து, வணக்க வழிபாடு, தாவா இதெல்லாம் நீ பார்த்தேன்னு சொன்னா உன் வாழ்க்கை அங்கே ஓட்டை விழுந்து விடும் என்று என்ன செய்யறான்? ஷைத்தான் ஏவுகின்ற காட்சியை நாம பார்த்தோம். அல்லாஹ் இது குறித்து குர்ஆன்ல சூரத்துல் அன்பியாவுல சொல்லி காட்டுறான். மனிதர்களுக்கு அவர்களுக்கான விசாரணை நெருங்கிவிட்டது, அவர்களோ அலட்சியத்திலும் புறக்கணிப்பிலும் உள்ளனர். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அவன் என்ன செய்யறான்? மறுமை வாழ்க்கை என்கின்ற ஒன்று, விசாரணை நாள் என்கின்ற ஒன்று இருக்குங்கிறத மறந்து விட்டு அவன் அலட்சியப்படுத்துகின்றான், அதை பத்தி அவன் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் மனிதர்களை குறித்து சொல்றான். சரி, ஓகே, இது மனிதனுக்கு ஓகே தான், அவன் அதை நம்பவே இல்லையே, அப்ப அவன் புறக்கணிக்க தான் செய்வான், அதை அலட்சியப்படுத்த தான் செய்வான். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ரூமுடைய 7வது வசனத்துல, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளி தோற்றத்தை அறிகின்றனர். யார் யார் அலட்சியத்தில் இருக்கின்றார்களோ அந்த அலட்சியத்திற்கான காரணத்தை அல்லாஹ் சூரத்துல் ரூமுடைய 7வது வசனத்துல விளக்குறான் பாருங்க. அவர்கள் எதை அறிகின்றார்கள்? அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளி தோற்றத்தை அறிகின்றனர், ஆனால் மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கின்றனர். அப்ப எது மண்டக்குள்ள ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருச்சு? ரெண்டு வாழ்க்கைங்க. இது மாய வாழ்க்கை இல்ல, இது ஒரு வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுல. இப்படி சொன்ன ஒன்றுல ஒண்ணு ரொம்ப கிளியரா தெரியுது. எது? இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு பக்காவா தெரிஞ்சிச்சு. இது உள்ளதான் அறியணும், என்னென்ன அறியணுமோ எல்லாமே. டீ குடிக்கணும், எங்க குடிக்கணும் நீங்க கேட்டு பாருங்க. பாய், நான் சொல்ற கடைக்கு போங்க பாய், சூப்பரா இருக்கும் பாய் டீ சொல்றானா?
எங்க போய் துணி எடுக்கணும், இங்க போய் துணி எடுங்க, நல்லா இருக்கு. எங்க போர்டு அடிக்கலாம், ரைக்ராஸ் ரோடு கோமுபாய் போனீங்கன்னா நீங்க போர்டு அடிச்சிடலாம். என்ன படிக்கலாம், அதுக்கு என்ன எக்ஸாம் எழுது, ஜேஇ எழுதுங்க, ஐஐடில சேர்ந்துடலாம். அப்படியா, என்ன படிக்கணும், என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன துணி எடுக்கணும், எப்படி வாழணும், எந்த பொண்ணை கெட்டணும், அந்த பொண்ணுக்கு எனக்கு சண்டை வந்தா எப்படி பிரியணும், எல்லாமே அவன் அறிகிறான். ஏன்? அது அவனுக்கு வேணும்ல. அந்த வாழ்க்கையில அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். இது மனுஷன். மறுமை வாழ்க்கை இருக்குன்றதை நீ நம்புறேன்னு சொன்னா அதை பத்தி அறிஞ்சாதான் அந்த வாழ்க்கைக்குள்ள போக முடியும். அல்லாஹ் அதை குறித்து சொல்லி காட்டலாம். ஆனால் மறுமையை பற்றி அவன் அலட்சியமாக இருக்கின்றான். காரணம் என்ன? அதை பத்தி அறியாததுனால அவங்க அலட்சியமா இருக்கிறாங்க. சொல்றான் 6வது அத்தியாயத்துடைய 32வது வசனத்துல, நீ எதை அறிஞ்சு வச்சிருக்கியோ அது எப்படியாப்பட்டது தெரியுமா? இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வீடும் பற்றி வேறில்லை. எப்ப எதுல நீ ரொம்ப கவனமா இருக்கிறியோ, உன் பையனுடைய விஷயத்துல எதுல உன்னுடைய மொத்த மண்டை சிந்தனையும் ஆற்றலையும் கொடுத்து புளிஞ்சு எடுக்கிறியோ, பசங்களுடைய விஷயத்துல 10th எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வரணும், 12th எவ்வளவு மார்க் வரணும், இந்த மார்க் எடுத்தா எந்த காலேஜில் சேர்க்கணும், எவ்வளவு கவனமாக ஒரு தகப்பனாகி நீ இருக்கின்றாய். இந்த கவனத்தோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. தப்புன்னு சொல்ல வரல, அதோட நிலையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டு மீண்டும் அன்றி வேறில்லை. இந்த உலக வாழ்க்கையை பத்தி இஸ்லாம் சொல்றதெல்லாம் எடுத்து போட்டோம் வைங்களேன், ஒருத்தருக்கு வாழ்க்கையை தூணு வெறுத்து போயிருவோம். அவ்வளவு தூரம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலக வாழ்க்கையை குறித்து இந்த அற்பமானது, வீணு விளையாட்டு மன்றி வேறில்லை, இது அற்பம் சுகமளிக்க வல்லது, இப்படி இந்த உலக வாழ்க்கை குறித்தே இஸ்லாம் பேசுது. ஆனா ஷைத்தான் என்ன சொல்றான்? ஏய் எல்லாம் இங்கதான் இருக்கு என்று அதிலே என்ன செய்யறான்? ஓட வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த சுகத்துல ஓடும் பொழுது நீங்க சேப்பாக்கம் மார்க்கெஸ்க்கு வந்தீங்கன்னா ஜாம்பஜார் மார்க்கெஸ்க்கு உங்களால போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு மனிதனால் ஒரு நேரத்தில ஒரு இடத்திலே இருப்பது எப்படி சாத்தியமோ அதே போல ஒரு மனிதனால் ஒரு நேரத்துல ஒன்றை தான் உற்று நோக்க முடியும். மறுமையை தான் நம்ம உற்று நோக்குகின்றன என்று சொன்னால் உலகத்தில் அவனுக்கு என்ன செய்யாதுன்னா பெரிய ஈர்ப்பு இருக்க. மறுமையை அவன் பற்றி பிடிக்கக்கூடிய வேலை ஒரு நேரத்துல ஒன்னதானங்க பிடிக்க முடியும். ஒரே நேரத்துல ஒன்னை எப்படி பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி அந்த மறுமையை ஒருவன் பற்றி பிடித்து விட்டால் உலகத்துல அவனுடைய வாழ்க்கை ஸ்டைல வேற மாதிரி மாறிவிடும். ஆனால் இந்த வாழ்க்கை விளையாட்டான வாழ்க்கை, வீணான வாழ்க்கை, பெருமை அடிக்கக்கூடிய வாழ்க்கை, அற்ப சுகத்தை தரவல்ல வாழ்க்கை என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அடுத்து 6வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்துல சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வின் சந்திப்பை பொய்யென கூறியவர்கள் நஷ்டமடைந்து விட்டனர். ஏன் அவர்கள் நஷ்டமடைந்தார்கள்? ஏன் பொய்யென சொன்னார்கள்? அல்லாஹ் அதுக்கு கீழே வைக்கிறான், உலகம் அழியும் நேரம் திடீரென அவரிடம் வரும்போது அவர்கள் தமது பாவ சுமைகளை தம்முடைய முதுகுகளிலே சுமந்தவர்களாக அவ்வுலகில் அலட்சியமாக இருந்ததால் எங்களுக்கு ஏற்பட்ட துயரமே என்று கூறுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அதை எவர்கள் சுமக்கின்றார்களோ அது மிக கெட்டது. அப்போ ஒரு நரகவாதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். நரகத்தில் இருந்து கொண்டு அல்லது விசாரணை மன்றத்தில் இருந்து கொண்டு சொல்லுகின்றான், இந்த உலகத்துல நான் அலட்சியமா இருந்துட்டேங்கிறான். உலகத்துல என்ன அலட்சியமா இருந்தா? காரியமாவில இருந்தான். இந்த வாக்கியத்துக்குள்ள நம்ம நல்லா சிந்திக்கணும். உலகத்துக்குள்ளே இந்த உலக வாழ்க்கையில மனிதன் அலட்சியமாக இருக்கின்றானா, காரியமாக இருக்கின்றானா? கடும் காரியமாக இருக்கின்றான். அப்ப இவனா அலட்சியமாக இருந்தான் என்று சொல்றானா? எதை குறித்து சொல்றான்? இந்த உலகத்திலே இந்த நாள் வரும் என்று இறைவாணி சொன்னாயே அதுல நான் அலட்சியமாக இருந்து விட்டேன். நாம ஈமான் கொண்டோமே, நம்ம இதே ஸ்டேட்மெண்ட் போய் சொல்ல முடியுமா? ஒரு மாத காலம் பெற்ற பயிற்சி எது திசை திருப்புகின்றது என்று பார்த்தால் சுத்தி முத்தி இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சியாகத்தான் இருக்கின்றது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, நாம் பெற்ற பயிற்சி ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இழந்து விடாமல் அந்த நன்மைகளை நோக்கி விரையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக என்று கூறிய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹ் இது குறித்து மேலும் 7வது அத்தியாயத்துடைய 129வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், ஜின்கள் மற்றும் மனிதர்களில் அதிகமானோரை நரகத்துக்காகவே படைத்திருக்கின்றோம். அவங்க நரகத்துக்கான மெட்டீரியல். நமக்கு ஒரு டவுட் வரும், அது அநியாயமா இருக்கு, அதான் படைக்கும் போதே நரகத்துக்குன்னு படைச்சிடலானா அப்படின்னா அல்லாஹ் முக்காலத்தையும் அறிந்தவர். இது யார், இவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது ரப்பல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கின்றான். ஏன் அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும் போது அல்லாஹ் சொல்றான், அதுக்கான காரணத்தை ரப்பல் ஆலமீன் விளக்கு. அவன் நமக்கு என்னங்க காரணம் சொல்ல வேண்டியது? அவன் தான் நாடியதை செய்யக்கூடிய எஜமானனாக இருக்கின்றான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் நீதியாளன் என்பதை பறைசாற்றும் விதமாக அவன் ஏன் நரகத்துக்கான மெட்டீரியலாக விறகாக அவன் ஏன் ஆனான் அப்படிங்கறத அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அவற்றின் மூலம் அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அவற்றின் மூலம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அவற்றின் மூலம் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்ப அவன் செவிடனா, அவன் குருடனா, அவன் லூசா? அவன் லூசே இல்லை. இந்த உலகத்துல அவன் தான் பெரிய காரியக்காரன். அவனுக்கு என்ன கண்ணில் என்ன புற வந்துருமா? எழுத்து சின்ன எழுத்து அங்க இருந்து ரஹீம்பாய் பயன் பண்ணா பின்னாடி உட்கார்ந்து பார்த்தா தெரியாதா? அதெல்லாம் கண்ணுல நல்லா தெரியும். பயான் பண்ணா காது கேட்காதா? அதெல்லாம் நல்லா கேட்கும். அப்ப அங்க அல்ல கண்ணு தெரியாதுங்கிறானே. கண்கள் இருக்கு பார்க்க மாட்டாங்க, காது இருக்கு கேட்க மாட்டாங்க, உள்ளம் இருக்கு விளங்கிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தை குறித்து நீங்க என்ன சொன்னாலும் அவனுக்கு எல்லாம் தெளிவா இருக்கும். மறுமை குறித்து ஏதாவது சொன்னா இது எல்லாமே இந்த மூணுமே பீஸ் போயிருக்கு. ஒரு நபி பிரச்சாரம் பண்றாரு, நீங்க அங்கங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நபி பிரச்சாரம் பண்றாரு, பல வருடங்கள் பண்றாரு. அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அப்பா நீ சொல்றதுல பெரும்பாலான எங்களால் விளங்கிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு விளங்காத மாதிரி பயன் பண்ணாரா? ஒரு நபி பயன் பண்ணா எப்படி இருக்கும்? அதை விடவா இன்னொருத்தவங்க பயன் பண்ணிட போறாங்க? அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நீ சொல்வதிலே பெரும்பாலானதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்? அவர் சொல்றது எதுவுமே மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பதாக அவர்கள் உணர்கின்றார். உலகத்துக்கு என்ன வேணுமோ அதை பேசுப்பாங்க. அல்லாங்கிற மருமங்கிற அதுங்கிற இதுங்கிற சொர்க்கங்கிற நரகங்கிற அதை யார் பார்த்தா நாட்டுக்கு ஏதோ அதனாலதான் பைத்தியம் என்று சொன்னார். என்ன சொன்னாங்க? பைத்தியம். இவர் சூனியம் வைக்கப்பட்டவர், மனப்பிறழ்வு அடைந்து விட்டவர். நபிகள் நாயகத்தை பார்த்து என்ன கேட்டாங்க, உனக்கு ஏதாவது வைத்தியம் வேணுமாப்பா? உனக்கு என்னதான்ப்பா உனக்கு வேணும்? காலையிலிருந்து இரவு வரை 950 வருடங்கள் காலையில் அழைத்தேன், மாலையில் அழைத்தேன், இரவில் அழைத்தேன், ரகசியமாக அழைத்தேன், பகிரங்கமாக அழைத்தேன். நபிமார்கள் அழைச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் கேட்கிறாங்க, உனக்கு என்னதான்ப்பா வேணும்? என்ன பிரச்சனை உனக்கு? உலகத்துல ஏதாவது வேணுமான்னு கேள்வி. ஏதோ சொல்றேன், எனக்கு எதுவுமே புரியலையப்பா என்று அவர்கள் புலம்பியதை போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள், கண் இருக்கு, அந்த கண்ணை கொண்டு அவன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு காதுகள் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய உபதேசம் அவனுடைய காதுகள் வழியாக உள்ளத்துக்குள்ள இறங்க. அவர்களுக்கு உள்ளம் இருக்கின்றது, அந்த உள்ளம் சிந்திக்காது. எதை குறித்து சொன்னார்? மறுமை குறித்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டான், அவர்கள் கால்நடையை போன்றவர்கள். ஒரு பெரிய விஷயம் இது. ஏன்னா எல்லா மலக்குமார்களை நோக்கி சொல்றாங்க, ஆதமுக்கு சஜதா செய்யுங்க. எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருந்தா மலக்குமார்களை கொண்டு வந்து அல்லாஹ் ஷைத்தானுக்கு சஜதா செய்ய, அல்லாஹ் ஆதமுக்கு சஜதா செய்ய சொல்லியிருப்பான். இவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு படைப்பு இவர்கள் செய்கின்ற அந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லி காட்டான், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வாறல்ல, அவற்றை விட அவர்கள் வழிகட்டவர்கள். ஏன் அவன் கால்நடையை சொல்லிட்டியா? அல்லாஹ் அதை விட பொருந்திக்க மாட்டான்றானா? மாட்டுக்குன்னா ஒரு இயல்பை கொடுத்தா அது செஞ்சுக்கிட்டு இருக்க. மாடு பால் தரணும்னு ஒரு இயல்பை கொடுத்தா பால் கொடுக்குது. மாட்டுக்கு வண்டி இழுக்கணும்னு ஒரு இயல்பை கொடுத்தா வண்டி இழுக்குது. மாடுக்கு வைக்கோலை சாப்பிட்டு விட்டு புரதமே இல்லாத கொழுப்பே இல்லாத வைக்கோலை தின்று விட்டு புரதமிக்க பாலை என்னுடைய மனிதனுக்கு என்னுடைய படைப்புக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். வைக்கோலை தின்று விட்டு பாலை கொடுக்கு, வைக்கோலை தின்னுட்டு கறியை கொடுக்குது. அதனால கரெக்டா செய்யுத, அதனால நீ அவன மாதிரி கூட கிடையாதுன்றாங்க. அதனால பேச்ச கேட்குது. அதனால மாடு மாதிரி கூட அவங்க சொல்றதுக்கு நீ தகுதியற்றவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி விட்டு
கடைசியாக நம்ம ஏற்கனவே பார்த்த மொத்த தலைப்புக்கு உண்டான கோர் அஜெண்டாவை அல்லாஹ் சொல்றான், அவர்களே அலட்சியம் செய்தவர்கள். இந்த உஷாரெல்லாம் பயனளிக்காது சகோதரர்கள். இந்த உஷாரெல்லாம் ஒரு நாள் நம்மோடு வராது. உஷாராக இருந்து இந்த உலகத்தை நோக்கி ஓடியவர்கள் எல்லாம் ஒரு நாள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே உஷார் இல்லாமல் படுத்து விடுவார்கள். எந்த மகனுக்காக உஷாராக இருந்து சேர்த்தார்களோ அந்த மகன் தந்தையை விட்டு ஓடி விடுவார். எந்த மனைவிக்காக உஷாராக இருந்து கடையிலே கல்லா கட்டி கொண்டிருந்தார்களோ அந்த மனைவி கபர் வரைக்கும் கூட வரமாட்டார். உஷார் என்று இருப்பதாக இருந்தால் ஒரு மூமின் மறுமையுடைய விஷயத்துல உஷாரா. அந்த நாள் என்பது அதை ஒருவன் அறிய வேண்டிய முறைப்படி அறிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார். இளைஞர்களையும் நரைத்தவர்களாக ஆக்கக்கூடிய நாள், பால் குடிக்கக்கூடிய ஒன்றை தாய் மறந்து விடக்கூடிய நாள், குழந்தையை மறந்து விடுவாள். அப்படியாப்பட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு மாத காலம் பெற்ற பயிற்சி ஒரு பழக்க வழக்கத்துக்கு மனுஷனால் விடுபடவே முடியாதுங்க. நீங்க ஒரு போதை பழக்கத்துக்குள்ள போன வீட்டு காட்டுங்க பாப்போம். 1000த்துல ஒருத்தர் கட்டி போட்டா கூட ஹோம்ல வச்சு கட்டி போடுவாங்க 2 மாசம் 3 மாசம். அதுக்கு 50,000 செலவு பண்ணுவான். ஹோம்ல வந்து அடுத்த நாளே அவன் திருப்பி ஆரம்பிச்சுவான். அவ்வளவு டேஞ்சரானது பழக்க வழக்கம். அவனுக்கே தெரியுது தப்புன்னு, அவனுக்கே இந்த குடிகாரனுக்கு தெரியும், அவனுக்கே இந்த போதை வயப்பட்டவனுக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து அவர்களால் மீளவே முடியாது. நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் ஊறி போயிடும். அப்படி ஊறி போன ஒன்றில் இருந்து அல்லாஹ் மீட்டெடுத்து கொண்டு வந்தானே ரமலான்ல. அது எவ்வளவு பெரிய கருணை. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு அழகான உதாரணம் சொல்றான். நூலை கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கேற்றி தன்னுடைய கரங்களால் தானே கத்தரித்தவரை போல் நீங்கள் ஆகிவிடாது இருக்கிறாங்க. எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. கஷ்டப்பட்டு ஒருத்தர் என்ன பண்ணானா, நூலை எடுத்து அதை வந்து முறுக்கேற்றி அப்படியே ஒரு கயிறை ரெடி பண்றானா. அப்புறம் அவனே என்ன செய்யலாம், அதை கட் பண்ணியது போல நீங்க பண்ணிடாதீங்க. 30 நாள் பசியோடும் தாகத்தோடும் கொஞ்சம் கொஞ்சமா ஈமானம் வளர்த்திருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சு நீங்களும் உங்க ஈமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனா எப்படி இருக்குமோ அந்த வார்த்தையை தான் சொல்லலே ஒழிய இந்த செயல் அதை பிரதிபலித்து காட்டி விட்டது என்று சொன்னால், எனதருமை சகோதரர்களே, இந்த உரையின் மூலமாக யாரையும் குத்தி காட்டுவதோ யாரையும் வெறுப்பேற்றி காட்டுவதோ நோக்கமே அல்ல. அந்த நாளைக்கு முன்னால் இது அறியப்படவில்லை என்று சொன்னால் அது நமக்கு பயனற்ற ஒன்றாக இந்த ரமலான் ஆகிவிடக் கூடாது என்கின்ற அக்கறையில சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த இபாதத்துகள் ரீதியாக பயிற்சி எடுத்தவர்கள், குர்ஆனை ஓதி பயிற்சி எடுத்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து பயிற்சி எடுத்தவர்கள் இந்த பயிற்சியை தொடர வேண்டும், தாவா களத்துக்கு வர வேண்டும், மக்கள் பிரச்சாரத்தில் இறங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்குண்டான ஒரு சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாங்கிரதோடு நான் வந்து